அது நினைக்க வேண்டான்னு சொல்கிறாரு. அது உன்னை விட்டு விலகிருச்சு, அது உன்னை விட்டு எடுக்கப்பட்டா போயிடுச்சு. ஏன்னா நம்ம எதை விரும்புவோம் அப்படின்னா, நமக்கு தேவன் வைத்திருக்கிறது நமக்கு தெரியாது பாருங்க. ஆனப்படினால எதை இழந்தோமோ அது நமக்கு நல்ல மெமரி இருக்கும், அதை தான் விரும்புவோம். ஆனால் எசேக்கியேல் புத்தகத்தில் 36:11 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 36:11 வேதம் அழகாக சொல்லுது, சென்று போன நாட்களுடைய சீரில் உனக்கு என்ன சீர் வச்சிருக்கிறேன்? நற்சீர் வச்சிருக்கிறேன். வாசிப்போமா? உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம். ஏன் முந்தினதை நினைக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. அதனை உனக்கு தரமாட்டப்பா, முந்தின சீரை பார்க்கலாம். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அந்த சீர் பேர் என்னது? நற்சீர். நான் இழந்து போனது என்னது? முந்தின சீர். அது எனக்கு தெரியும், நற்சீர் எனக்கு தெரியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்து போன சீரை நினைச்சு குழம்பிக்கொள்ளாத, புலம்பாத. யாரை பார்த்தாலும் பாருங்க, இதை நாங்கள் கேட்டதான் இந்த வித்துட்டோம், இந்த மாதிரி இடம் கேட்டதான் இந்த வித்தோம், இவ்வளோ தங்க வச்சிருந்தோம் வித்துட்டோம், அதை வித்துட்டோம், இதை வித்துட்டோம், அதை வித்துட்டோம். ஆண்டவர் சொல்ற, ஸ்டாப் நிறுத்துப்பா. உனக்கு நான் என்னத்தை வச்சிருக்கிறேன்? நற்சீர் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது அந்த சீர் எப்படிப்பட்ட சீர்? நற்சீர் வச்சிருக்கிறேன். ஆனபடினால உன் முந்தின சீரை குறித்து நீ என்ன செய்யாத? புலம்பாத. ஹல்லேலூயா. யோபு 42:10 பரிசுத்த வேதம் சொல்லுது. யோபு 42:10 மாற்றினார், யோபுவுக்கு முன் இருந்தவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச பகுதி தானே என்று சொல்லி நினைக்காதீங்க. ஆவியானவர் இந்த நாளில் ஒரு புதிய சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ணுவார் பாருங்க. யோபுக்கு முன் இருந்தவைகளை காட்டிலும் அவன் விரும்பினது என்னது? 29வது அதிகாரத்தில் அவன் விரும்பினது என்னது? முந்தி எனக்கு இருந்தது, முந்தின சீர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நல்லா இருக்கு ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்ல முந்தின நினைக்க வேண்டாம்னு சொல்லி பரிசுத்த வேதத்தில் ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? யோபுவுக்கு முன் இருந்தவைகளை காட்டிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு எப்படி தந்தருளினார்? இரட்டத்தனையா தந்தருளினார். அதுக்குரிய சோர்ஸ் என்ன இருந்துச்சு? நம்ம யோசிச்சு பார்த்தோமா? முந்தி பார்க்கும்போது 1000 ஒட்டகம் இருந்துச்சு, ஒட்டகம் குட்டி போடும், அடுத்த வருஷத்தில் 1200 சோர்ஸ் இருந்துச்சு. ஆடு இருந்துச்சு, குட்டி போடும், ஆட்டு மந்தை பெருகும். மாடு இருந்துச்சு, குட்டி போடும், மாட்டு மந்தை பெருகும். இப்போ யோபுட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லையே. நம்ம என்னைக்காச்சும் இதை யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? முந்தி பார்க்கும்போது அவன் தெற்காத்தி புத்தருக்குள்ள கிழக்காத்தி புத்தருக்குள்ள எப்படி இருந்தான்? பெரியவனா இருந்தான்னு போட்டிருக்கு. அதுக்கு ஒரு ஏதுக்கள் இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட ஒட்டகம் இருந்துச்சு, ஆடு இருந்துச்சு, மாடு இருந்துச்சு, வேலைக்காரர் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. அவர்கள் பெருகினாங்க. பெரிய காரியம் கிடையாது. அவர்கள் வருஷம் பெருகிறாங்க. அவன் பிஸ்னஸ் வருஷம் குரோத் ஆகுது. இப்போ ஜீரோக்கு வந்துட்டான். ஆனா வேதம் சொல்லுது ஒரு காரியம், முன் இருந்தவைகளை காட்டிலும் 2 மடங்காக யோபுவை கர்த்தர் என்ன செய்தாரா? 12வது வசனம் வாசிப்போம். இதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு பார்ப்போம். 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. எப்படி கிடைச்சதுங்க இது? அதாவது முன்னிலைமையில இருக்கிறதான் சொன்னேன். ஆடு மாடு கழுதை ஒட்டகம் இருந்துச்சுன்னா வருஷம் பெருகுச்சுன்னா அதுல பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அது என்ன இருக்குது பெருகுது. இது பெரிய காரியம் இல்லை. இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு, இப்ப 0. ஆண்டவர் சொல்றாரு, முன்னிருந்ததை காட்டிலும் உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன், அது 2 மடங்கு பெருக பண்ணுவேன்னு சொன்னா, இங்க பார்த்தாச்சுன்னா 14,000 ஒட்டகம் எல்லாம் டபுளா இருக்கு. இது எப்படி ஆயிடுச்சு? அப்போ பெருகுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்போ எப்படி யோபுக்கு இருந்துச்சான்? 2 மடங்கு இருந்துச்சான். எப்படி ஆயிடுச்சு? பரிசுத்த வேதத்துல
அழகாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஹல்லேலூயா. இதனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா என் ஆடு மாடு இருக்கிற ஆடு மாடும் பழுகும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா என்கிட்ட இல்லாத ஆடு மாடு கூட இருக்கும், வரும். ஹல்லேலூயா. புரியல நினைக்க உங்களுக்கு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா என்கிட்ட இருக்கக்கூடிய வியாபாரம் பெருகும், ஆஸ்தி பெருகும், ஆடு மாடு பெருகும். அது ஒரு கேட்டகரி. அது யோபுடைய முந்தின கேட்டகரி. அதை தான் விரும்பினா. இப்போ அவனுக்கிட்ட பெருகிறக்கு ஒண்ணுமே கிடையாது, இருந்தானே பெருகிறக்கு. ஆனா பாருங்க, அவனுக்கு என்ன வந்துச்சான்? அவனுடைய சிநேகிதர், அவனுடைய உறவினர்கள். பாருங்க, இது இந்த கான்செப்ட் அதான் சொல்றேன். இந்த யோபு கதை எனக்கு நல்லா தெரியும், யோபு 2 மடங்கு ஆசீர்வதிச்சு நல்லா தெரியும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இன்னைக்கு அதுல ஒரு கருகலான ஒரு சத்தியத்தை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு அடுத்த பகுதிக்கு போறேன். நம்முடைய கான்செப்ட் இது இருந்தா பெருகும், இந்த வியாபாரம் பெருகும், இந்த கழுதை பெருகும், இந்த குதிரை பெருகும், இந்த ஆடு பெருகும், இந்த மாடு பெருகும். ஓகே, இப்போ ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஆனா ஆண்டவரோட வார்த்தை என்ன? உன் முன்னிலைமையை காட்டிலும் உன் பின்னிலைமையை என்ன சீர் உண்டாக செய்வேன்? நச்சீரை உண்டாக செய்வேன். சரி, வேதத்தில் போட்டிருக்கு. அவனுக்கு என்ன இருந்துச்சு? 7000 கழுதைனா 14 கழுதை இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. ஒட்டகம் இத்தனாயிரம்னா டபுள் மடங்கு இருந்துச்சு. எப்படி ஆயிடுச்சு? கர்த்தரவனே கர்த்தரை ஆசீர்வதிச்சா என்ன நடந்துச்சா? அந்த ஒட்டகங்களையும் அந்த கழுதைகளையும் அந்த ஆடுகளையும் அந்த மாடுகளையும் வாங்கக்கூடிய ஆஸ்திகளை அவனிடத்துல கொண்டு வந்து கொடுத்தார்களாம். ஹல்லேலூயா. உடைய இனஜன பந்துகள், நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு ஆபரணத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரிதானா? த வேல்யூ, அது மதிப்புள்ளது. இதில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியது என்னது? உன்னிடத்தில் இருக்கிறதையும் என்னால் ஆசீர்வதிக்க முடியும். ஒன்றுமே இல்லாட்டி மீண்டுமாக அந்த ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் வாங்கக்கூடிய பணத்தையும் உனக்கு நேரடியாக கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது, கணக்கு போடக்கூடாது, அதை ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது. அந்த நச்சீர் எப்படிப்பட்டது? நீ விரும்பின முந்தின சீருக்கு ஈக்குவலானது இல்லை. வேலைக்காரன் இல்லை, இப்போ வேலைக்காரன் வாங்கணும். இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு என்ன வேணும்? எனக்கு பணம் வேணும். சில நேரத்தில் நம்ம பணத்தை கேட்போம், ஆண்டவர் பணத்தை தர மாட்டார், நமக்கு தேவைன்னு தருவார். சில நேரத்தில் இப்போ ஆடு வேணும், மாடு வேணும், வேலைக்காரன் வேணும், வேலைக்காரி வேணும். ஆனால் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நேரடியாக என்ன செய்ய போகிறேன்? கோல்டாக தர போகிறேன், கேஷாக தர போகிறேன். இதனால் நீ எல்லாம் என்ன செஞ்சிடலாம்? வாங்கிக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய கிரியைகள் நம்ம என்ன செய்ய முடியாது? கிரகிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய கிரியைகளை கிரகிக்க முடியாது. நீதிமொழி 10:22 பார்க்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை இழந்து போயிட்டான், ஐஸ்வரியத்தை இழந்து போயிட்டான், ஆஸ்தியை இழந்து போயிட்டான். ஆனா பரிசுத்த வேதம் சொல்லுது, 1 நாளாகமம் 29:12 பார்க்கும்போது ஐஸ்வரியமும் கனமும் மாலே வருகிறது. யாரால வரக்கூடியதான்? ஆஸ்தி இழந்து போயிட்டான், ஐஸ்வரியத்தை இழந்து போயிட்டான், வேலைக்காரர்கள் இழந்து போயிட்டான், மிருகஜீவன்கள் இழந்து போயிட்டான். என்ன ஆண்டவரே செய்ய? ஆனா கர்த்தரோட வார்த்தை வருது, உனக்கு நல்ல சீரை தர பண்ணுவேன், உன்னுடைய முந்தின காரியத்தை நினைக்காத, உனக்கு 2 மடங்கான நன்மையை தரப்போறேன். எப்படி தர போறீங்க? நமக்கு புரியாது. பாருங்க, எப்படி தர போறீங்க? எல்லாம் கொண்டு வந்து கையில் என்னத்தை கொடுத்தான்? கோல்டை கொடுத்தான். கோல்டு அப்பவுமே மதிப்பு தான். பாருங்க, கோல்டு கொடுக்குறான். ஒவ்வொரு சவரன் நகைகளையும் ஒவ்வொரு தங்க காசுலேயே கொடுத்தான். பார்த்தாச்சா? இதை எல்லாம் வித்து என்னவா மாத்தினா? ஆடா, மாடா, ஒட்டகமா. இப்போ பார்த்தாச்சுன்னா நம்ம மாடு எவ்வளோ இருக்கு கணக்கு சொல்கிறான். இல்லை, முந்தி இவ்வளோ தானே வச்சுருந்தேன். ஆமாம், ஆண்டவர் சொன்னார் முந்தினதை நினைக்க வேண்டாம்னு சொல்லி. இப்போ அவன்கிட்ட கோல்டெல்லாம் என்னவோ மாறிடுச்சு, அவனுடைய இரட்டத்தனையான ஆஸ்தியாக மாறிடுச்சு. பாருங்க, ஹல்லேலூயா. சில நேரத்தில் தேவன் நம்மளை நடத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, உயர்த்துகிறது பார்த்தா நம்முடைய கால்குலேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம், நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அவன் கோல்டு கேட்கல, அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா கொஞ்சம் வேல்யூ கூட்டியது, கொஞ்சம் சவுண்ட்.
உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா என்ன செய்தாரா? அறிந்திருக்கிறார். பாருங்க, அவங்க எல்லாம் கொண்டு வந்து ஒட்டகத்தையும் கழுதையும் கொடுத்துருந்தா எவ்வளோ கொடுத்துருப்பான் யோசிச்சு பார்த்தா? எதை இழந்து போனா? ஒட்டகத்தை தான் இழந்து போனா. எதை இழந்து போனா? ஆடு மாடு தான் இழந்து போனா. ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து ஒவ்வொரு ஆடு, பாவம், முந்தி ஆடு மாடெல்லாம் நிறைய வச்சுருந்தேன், ஒட்டகம் நிறைய வச்சுருந்தேன், கழுதை நிறைய வச்சுருந்தேன், எல்லாம் இழந்து போயிட்டேன், பரவாயில்லப்பா இந்தா கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி அவன் இழந்து போனதை கொண்டு வந்து கொடுத்துருந்தா எவ்வளோ ஒட்டக மாடு இருந்திருக்கும்? இப்போ பரவாயில்ல, போனவர் ஒன்றும் இல்லை, இப்போ 50 ஒட்டகம் இருக்குங்க, இப்போ 100 கழுதை இருக்குது, இப்போ 50 ஆடு இருக்குது, அதான் சொல்லியிருப்பான், வேற ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் அவங்க கொண்டு வந்து கொடுத்து எதை கொடுத்தாங்க? கோல்டை கொடுத்தாங்க. ஒரு கோல்டு விற்றாலே 50 மாடு 100 மாடு வாங்கக்கூடிய அளவுக்கு. இதுதான் தேவன் நம்மளை போஷிக்கிற, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய விதங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குமா? ஆச்சரியமா இருக்குமா? ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, முந்தினதை என்ன செய்யாதப்பா, நினைத்து 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 புலம்பாத. அந்த மாதிரி முந்தின மாதிரி ஒரு எல்லைக்கு வரைக்கும் எனக்கு வாய்ப்பே இல்லை அறிக்கையும் பண்ணிடாத. கர்த்தருக்கு ஒரு சொடக்கூடக்கூடிய நேரம் பாருங்க, கொண்டு வந்து கொடுக்கும்போது இவன் எதிர்பார்த்துறது, ஏன் இதெல்லாம் கொடுக்குறாங்க ஒன்றும் புரியல, இது எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணும், எனக்கு வேண்டியது என்னுடைய ஆஸ்தி, எல்லாம் விற்கிறான். ஆஸ்தியை கணக்கு பார்த்தா 2 மடங்கு அதிகமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆதியாகமம் எழுதின புத்தகம் 41 51 52 நம்முடைய வருத்தம் நிறைந்த முந்தின நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டாமா? நினைக்க கூடாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை? வருத்தம் நிறைந்த முந்தின வாழ்க்கைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதா? நினைக்க வேண்டாம். அநேகருடைய வாழ்க்கையில் இப்போ நல்லா இருப்பாங்க, ஆனால் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, ஐயோ நாங்கள் வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா. அதாவது தேவன் நம்மளை ஒரு பாதையில் நடத்தி இருப்பார், அது நிரந்தரமானதில்லை, அது கடந்து வந்துடுவோம். ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக் கொடுப்பார், விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பார், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பார், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டிய வாழ வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுப்பார், நம்முடைய பாவங்களை விட்டு திரும்ப வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்த பின்னாடி கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுவார். எப்படி மாற்றுவாரா? சங்கீதம் 126 1 போட்டு, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சொப்பனம் காண்கிறது போல சிறையிருப்பு மாறிடும், ஆனா மனசுல அப்படியே வச்சுட்டே இருப்போம். காலத்துல சாப்பாடே எல்லாம் இருந்தாங்க, இப்போ இருக்கியா, இப்பெல்லாம் நல்லா இருக்கேன், அதை சொல்லிட்டே இருப்பாங்க, அது சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வருத்தம் நிறைந்த முந்தின வாழ்க்கைய நம்ம என்ன செய்யணுமா? நினைக்க வேண்டாம். என்ன செய்யணுமா? முந்தினதை. முதலாவது யோபு இழந்து போன முந்தினவிலை நினைக்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். இப்ப பார்க்கும்போது வருத்தம் நிறைந்த முந்தின வாழ்க்கை என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். கர்த்தர் இப்பதான் சிறைப்பை மாத்திட்டாரு, கர்த்தர் இப்பதான் நல்லா வச்சிருக்கிறாரு, ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கிற, ஏன் அதையே நினைச்சு நினைச்சு புலம்பிட்டே இருக்க? வருத்தம் நிறைந்த முந்தின வாழ்க்கை நம்மளை என்ன செய்யாது? களிகூற விடாது. என்ன செய்ய விடாது? களிகூற விடாது. சில பேரண்ட்ஸ் பார்த்தா, பிள்ளைகளை பார்த்தா, உங்கள் காலத்தெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் இல்லை, எங்களுக்கு செருப்பு இல்லாமல் இருந்துச்சு, நீங்களாம் எப்படி வாழ்கிறீங்க, அப்படி சொல்லி 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 அந்த வருத்தம் நிறைந்த வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? நாம் நினைவு கூறக்கூடாது. எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் எழுதின புத்தகம் 41 51 52. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வருத்தத்தை மறக்க பண்ணார்னா மறந்துரு. என்ன செஞ்சிரு? மறந்துரு. அதை நினைவு வச்சுட்டே இருக்கிறது. இந்த ஊர்ல தாங்க, இந்த தெருவில் தாங்க, இந்த குப்பத்தொட்டியில் தான் கடந்தேன், அதை நினைச்சிட்டே இருக்கு. இந்த வீட்டில் தான் வாழ்ந்தேன், இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிற ஃபீஸ் இல்லாமல் துரத்தி விட்டாங்க. அதை கர்த்தரை துதிக்கும்படி நினைவு வந்தால் தப்பில்லை. அந்த வருத்தத்தின் வாழ்க்கைகளை நம்ம அசை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. யோசிப்பு சொல்றான், என் வருத்தத்தை என்ன செஞ்சார் கர்த்தர்? தேவன் மறக்க பண்ணினார். எப்படி மறக்க பண்ணினார்? உயர்த்தினார். மறந்துட்டேன். எப்படி மறக்க பண்ணாரு? கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் அவனை யோசேப்பு உயர்த்தினார். உயர்த்தின போது அவன் செஞ்ச முதல் வேலை என்ன? என் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார். தகப்பன் வீட்டு அனுபவம் என்ன சொல்லுங்க? நிசப்தமா இருக்கு நீங்க சபை.
தகப்பன் வீட்டு அனுபவம் என்ன? என்ன தகப்பன் வீட்டு அனுபவம் சொல்லுங்க. பேசினா தான் கொஞ்சம் உயிரோட்டமாக இருப்பீங்க போல. நான் இது 2வது மீட்டிங், ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன். தகப்பன் வீட்டு அனுபவம் என்ன? துரோகம். வேற குழியில போட்டது. வேற உன்னை அடிச்சு காயப்படுத்தினது. வேற அவன் காதுபடியே பேசுறாங்களே குண்டுலாமாடா. இதான் தகப்பன் வீட்டு அனுபவம். அதெல்லாம் என்ன செஞ்சானா? மறந்துட்டான். கர்த்தர் என்ன செஞ்சாரா? என்ன எப்படி மறக்க பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். உயர்த்த விட வேண்டியதை விட்டுறணும், மறக்க வேண்டியதை மறந்துடணும். சில பாருங்க, சில நபர்களை மறக்க மாட்டாங்க. இதுவும் பாவம். என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு காலத்துல? குறிப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன துரோகம் பண்ணாங்க தெரியுமா? அப்படியே மனசுல வச்சிருப்போம். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ அந்த நபர்கள் கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி இருப்பார். அந்த நபர்களுடைய எல்லையை நீங்கள் ஓவர் கம் பண்ணும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். உங்களை வேற எல்லைக்கு கொண்டு வந்திருப்பார். ஆனால் மனசில் சிலருடைய துரோகம், சிலருடைய காய்மகரம், சிலருடைய கசப்பு, சிலரால் நீங்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த சிச்சுவேஷன் இருக்கா? இல்லை. ஐயோ இப்போ கர்த்தரைங்களே விடுவிச்சிட்டார். ஓகே, நீ என்ன செய்ய? மறந்துரு. என்ன செஞ்சிரு? தகப்பன் வீட்டை என்ன செய்தாரு? அதுக்கு என்ன அர்த்தம்? தகப்பன் வீட்டில் அவன் பட்டது அவமானம், நிந்த, துரோகம், வேதனை, அடி, கொலைக்கு ஒப்பு கொடுத்தல், விற்கப்படுதல், இது எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? ஒரு நாள் நான் மறந்துறான். ஏன்னா இப்போ நான் அப்படி இல்லை. இப்போ நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன், ஹானராக இருக்கிறேன். கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், என் தலையை உயர்த்திருக்கிறார். சங்கீதம் 27 போட்டிருக்கு, இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது. கர்த்தர் உங்களை தலையை உயர்த்திருக்கலாம், உங்க பொருளாதாரத்தை உயர்த்திருக்கலாம், அந்த மனுஷனை காட்டிலும் எவ்வளோ தூரம் கர்த்தர் உயர்த்திருக்கலாம், அவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலையில வைத்திருக்கலாம். ஆனா மனசுல இவங்க தான் பாரு, பிள்ளை பேர பேத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும். ஒரு காலத்துல இந்த அப்பா இவங்க இருக்கிற பாத்தியா, இவங்க தான் என்ன அப்படி கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு காலத்துல அவங்க தெரியுமா, நீ விஷத்தை விதைக்கிற, விதைச்சு 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 அடுத்த 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 சந்ததிகள் அவங்கள பைக்கும்படியாக ஒரு விஷத்தை விதைச்சிட்டு போயிடக்கூடாது. நம்மளும் மறந்துடணும். பிறருக்குள்ள என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது. ஹல்லேலூயா. வருத்தமான முந்தின காலத்தை மறந்துடணும். யோசேப்பு த குட் எக்ஸாம்பிள். சொல்றான், கர்த்தாவே என்னுடைய தகப்பன் வீட்டை நான் என்ன செய்யுங்க? மறக்க பண்ணும்படி. அது அவன் செபமா மட்டும் சொல்லல, அவன் வாழ்க்கையில அதை அப்படியே அபியாசப்படுத்துறான். பாருங்க, நீங்க 45 அதிகாரம் 45 5லேருந்து 8 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜென்டில்னஸாக அவன் நடந்துக்கிறான் பாருங்க. நம்ம சில நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம், பாருங்க நீங்கள் செஞ்சதெல்லாம் மறக்கவே இல்லை, அதெல்லாம் மறக்கிற காரியமா சொல்லி காட்டிடுவோம். ஆனால் யோசேப்பு பார்க்கும்போது அதிகாரம் 45 5லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்க்கும்போது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் எந்த தகப்பன் வீட்டாரெல்லாம் பாதிக்கப்பட்டானோ அதே தகப்பன் வீட்டாரை அவன் சந்திக்கிறான். அந்த தகப்பன் வீட்டை சந்திக்கிறான். பார்த்து பேசுனது, ஒவ்வொருத்தன் பேசுனது, யூதா பேசுனது என்னது? அவனை கொன்னா நமக்கு என்னடா லாபம் கிடைக்கும், வித்துடலாண்டா. ஓகே. ரூபன் என்ன பேசுனா? வேண்டாண்டா, இது செய்ய வேண்டாம். சிமியோன் என்ன பேசுனா? கொண்டுலாண்டா. அப்படி பைபிளில் இல்லையே பாஸ்டர், நீங்கள் சொல்கிறீங்க சிமியோன் கொண்டலான்னு சொன்ன மாதிரி இல்லையே பாஸ்டர். 12 பேத்துல அந்த 10 பேத்துல ஒருத்தனை பிடிச்சு ஜெயிலுக்குள்ளே போட்டான். அவன் யாரா இருக்கணும்? 10 பேர் இருக்கும்போது ஒருத்தனை மட்டும் பிடிக்கிறானா அப்படின்னா அந்த ஒருத்தன் யாரு? நீ தாண்டா என்னை சொன்ன, கொஞ்ச நாள் ஜெயிலு. பார்க்கும்போது இத்தனை பேர் முன்னாடி வந்து நிற்கிறான், சொல்கிறான், அழகா சொல்கிறான். அவங்க பயந்துக்கிறாங்க, நாங்கள் தானே உன்னை விற்றோம், நாங்கள் தானே உன்னை இதெல்லாம் பண்ணோம். அவன் பாருங்க, அந்த உள்ளத்தில் அந்த வருத்தத்தின் நாட்களை அவன் மறந்தபடினால அவன் அழகா சொல்கிறான். இதுதான்
கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை. வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நம்ம என்ன கத்திருப்போம். நீங்களாம் அண்ணன் தம்பிகளாடா, நீங்க எங்க அப்பாவுடைய பிள்ளைகளாடா, எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்க. இப்போ நான் யார் தெரியுமா? நான் நினைச்சா உங்களெல்லாம் கொல்லவும் முடியும். என்னெல்லாம் கத்திருப்போம். சொல்றான், வருத்தப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். விசனமா இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு உங்களெல்லாம் காப்பாத்தும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யார் அனுப்புனாவா? தேவன். நம்ம என்ன சொல்றோம்? நீங்க தாண்டா அனுப்புனீங்க, நீங்க தாண்டா இப்படி வித்தீங்க. அவன் சொல்றான், கர்த்தர் என்னை அனுப்பினார். எவ்வளவு மெச்சூரிட்டி பாருங்க. கர்த்தர் ஒரு சத்துருக்களை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு சத்துருக்களை தப்பிக்கும்படி நம்ம உயர்த்துகிறார். கர்த்தர் சத்துருக்களை தாழ்த்துகிறார். இதெல்லாம் யாரோட வேலை? யாரோட வேலை? 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அன்னாள் சொல்றான், ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை தாழ்த்தி. இதெல்லாம் யாரோட வேலை? கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் ஐஸ்வர்யம் அடை பண்ணவும் தரித்திரம் அடை பண்ணவும். இது யாரோட வேலை? கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல. எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி பாருங்க. யார் அனுப்புனாவா? நீங்க வித்தே நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் என்ன அந்த வியாபாரிகளுக்கு வித்தே நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் அடிச்சு அனுப்புறேன்னு கவலைப்படாதீங்க. யார் செஞ்சா இதெல்லாம்? தேவனே. யார் செஞ்சது? உண்மையா? யார் செஞ்சது? இந்த சகோதரன் தான் பண்ணான். ஆனா அவன் என்ன சொல்றான்? இதுதான் கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அனுமதி கொடுத்தார். கர்த்தர் தான் உங்களை விற்க பண்ணியிருக்கிறார். உங்களை எல்லாம் காப்பாற்றும்படி கர்த்தரே என்னை முன்னாடி அனுப்பினார். முன்னாடி அனுப்பல, விற்கப்பட்டான், அடிமையா விற்கப்பட்டான். இதெல்லாம் மறைத்து அழகா சொல்றான் பாருங்க, கர்த்தர் என்னை அனுப்பினாரியா, நீங்க அனுப்பல, கவலைப்படாதீங்க, நீங்க தான் செஞ்சேன்னு ஒரி பண்ணாதீங்க. இதுதான் என்னது? வருத்தத்தை மறந்த ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட வருத்தத்தை மறக்க முடியாம இருக்கா? சில நபர்களை குறித்து, சில சம்பவங்களை குறித்து, சில உறவினர்களை குறித்து, சில துரோகங்களை குறித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த யோசேப்பு போல வருத்தத்தை மறக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. அது போன்ற நபர்களை நான் சந்திச்சா நான் யோசேப்பு மாதிரி நடந்துக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. நான் யோசேப்பு மாதிரி நடந்துக்கணும்ப்பா. அது போன்ற நபர்களை நான் நேருக்கு நேராக சந்திச்சு, நம்ம கை ஓங்கிருச்சுன்னு வைங்க, ஓங்கிருச்சு, அவங்க கை தாழ்ந்துருச்சு, நம்ம தயவுக்கு வராங்கன்னா நம்ம குரலே தோனியே பார்த்தையா கர்த்தர் என்ன செஞ்சா, கர்த்தரை வச்சே பேசுவோம், கர்த்தரை வச்சே அவனை கர்த்தர் பார்த்தையா, கர்த்தர் ஒன்று தான் பார்ப்பாரு. எவ்வளவு ஒரு குவாலிட்டி. ஹல்லேலூயா. கர்த்தர் இதனால நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். வருத்தத்தின் நாட்களை என்ன செஞ்சிரு? நினைவு கூறாது, மறந்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையான நாட்கள், நன்மையான ஈவுகளை நாள்தோறும் காண செய்வார். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் காண செய்யக்கூடிய தேவன் வருத்தத்தின் நாட்களை என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம மனசுல நினைச்சு வச்சுட்டே சேர்த்தி ஸ்டோர் பண்ணி டெபாசிட் பண்ணி இங்கே கொஞ்சம் இருக்குன்னு நீங்க நினைச்சு கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை மறக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, என்னாம் எழுதின புஸ்தகம் 11:5, எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்தாரோ, பாவத்தின் சூழ்நிலை, பிசாசின் சூழ்நிலை, விடுவித்த பின்பு அதை நம்ம நினைவு கூறக்கூடாது. பிசாசின் எல்லையில, பாவத்தின் எல்லையில, உலகத்தின் எல்லையில வாழ்ந்து கர்த்தர் விடுவித்திருப்பார், சத்தியத்தில் விடுவித்திருப்பார், கர்த்தருடைய எல்லைக்குள்ள நம்ம திருப்பியிருப்பார். இப்போ பார்க்கும்போது அதை என்ன செய்யக்கூடாது? நினைவு கூறக்கூடாது. அதை மறந்துரு. அது நினைவு கூறக்கு ஒன்றும் இல்லை.
பாவத்தின் எல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் கரத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கானான வாக்கு பண்ணினார். வனாந்தரத்தில் அற்புதமாய் நடத்தினார். அதிசயமாய் நடத்தினார். ஆனால் அடிக்கடி அவங்க ஒன்று நினைவு கூர்ந்தாங்க. எது நினைவு கூர்ந்தாங்க? எகிப்தை நினைவு கூர்ந்தாங்க. இது ஆண்டவர் துரோகம். இது ஆண்டவர் செய்கிற துரோகம். எகிப்து எப்படிப்பட்டது? இவளை அடிமைப்படுத்தி இருந்தது. எகிப்து எப்படிப்பட்டது? இவங்களுக்கு ஃப்யூச்சரே கிடையாது. கொடுமையாய் வேலை வாங்கிடுச்சு. ஆனால் பாருங்க, அந்த மீனும் இறைச்சி அங்கே சிற்றன்மங்களை அவங்க அட்ராக்ட் ஆகி விடுதலை விரும்பாமல் அடிக்கடி எகிப்தை நினைவுக்கு வந்து அது எகிப்துடைய நன்மையும் கர்த்தருடைய நன்மையும் கம்பேர் பண்ணாங்க. பாருங்க, கம்பேர் பண்ணி எகிப்துடைய நன்மையை பெட்டராக சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறைச்சி சொல்கிறாங்க. இது ஆண்டவருக்கு கோபம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட எகிப்தை நினைவு கூறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எகிப்தை நினைவு கூறுகிறோம், எகிப்துடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சே என்று தேவன் எந்த எல்லையிலிருந்து நம்மை விடுவித்தாரோ, எந்த எல்லையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரோ, அந்த முந்தினவைகளை, முந்தின பாவ வாழ்க்கையை, முந்தின பாவ பழக்க வழக்கங்களை, முந்தின மாம்ச சுபாவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைவு கூறக்கூடாது. நான் ரசிக்கப்பட்டுட்டேன், இல்லாட்டி இப்பெல்லாம் ஒரு அறை விட்டு போனீங்க அப்படியே ரசிக்கப்பட்டு, இல்லாட்டி எனக்கு வர்ற கோபத்துக்கெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணி. இதுதான் நம்ம முந்தினதை, நம்முடைய முந்தின வாழ்க்கையை. பரிசுத்த வேதத்தில் கலாத்தியர் புத்தகத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். குரூசிஃபைடு கிறிஸ்துவன், சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக தான் நானும் நீங்களும் காணப்பட்டோம். வெளியே அடிக்கடி இறங்கி வரக்கூடிய கிறிஸ்துவனா நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய முந்தின வாழ்க்கையை நம்முடைய வாயில சொல்லி சொல்லி, முந்தியெல்லாம் இப்படி இருந்தேனாக்கும், முந்தியெல்லாம் இப்படி வாழ்ந்தேன், முந்தியெல்லாம் படம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தேன். அப்போ மனசில் அது மேலே ஒரு விருப்பம் பாரு. முந்தியெல்லாம் எங்கள் வீட்டில் சீரியலே ஓடிட்டு இருக்கும். இப்போ வேற என்ன செய்ய? கிறிஸ்துவ பாட்டு தான் போட வேண்டியது இருக்கு. என்ன அதில் ஒரு ஆதங்கம். இதெல்லாம் முந்தின வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு பாசம், ஒரு பட்சம் உண்டாக்குது பாருங்க. வேதம் சொல்லுது, முந்தினதை நீ நினைக்காத. அது என்ன செய்ய? அது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. வாசிக்குவோம். அது என்ன எழுதுகிற புத்தகம் 11:5. நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சத்தையும், வெள்ளரிக்காய்களையும், கொம்மட்டிக்காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நினைவு கூறுகிறோம். எதை நினைச்சானா? வெள்ளரிக்காய், வெங்காயம், கீரை, வெள்ளைப்பூண்டு. ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரா? தூதர்கள் உண்ணும் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவான் களை போஷித்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கொஞ்ச நாச்சு உணர்ந்தாங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தை நம்ம பார்த்துருக்குமா? கடையில் போனால் கிடைக்குமா? கடையில் காசு கொடுத்தா இந்த மண்ணா கிடைக்குமா? அதை அனலைஸ் பண்ணலை. நம்ம செருப்பு எத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம ட்ரெஸ்ஸு எவ்வளோ நாளாச்சு, இதையெல்லாம் உணரவே இல்லை பாருங்க. அவங்களுக்கு பெருசாக எது தெரிஞ்சது அப்படின்னா எகிப்தின் ஆகாரங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு காரியம் சொல்கிறாங்க. 21:5. என்ன 21:5? ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு. எதை சொன்னாங்க? கர்த்தர் கொடுத்த மன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? அற்புதமான உணவா இருந்துச்சு. ஆலை ஆராதனை அற்புதமா இருந்துச்சு. அப்பா என்ன சந்தோஷமா இருக்கு, ஆராதனை அற்புதமா இருக்கு. நாளாக இது என்னவோ மாறி இருக்கக்கூடாது, அற்பமா மாறி இருக்கக்கூடாது. சர்ச்சு தானே, அது போலாங்க. எங்க போகுது சர்ச்சு? இங்கதான் இருக்கும். சர்ச்சு இங்கதான் இருக்கும். அந்த அற்புதமான சுவை என்னவா மாறிச்சா? அற்பமாய் மாறிடுச்சா. அது இப்போ இந்த
அற்பமான உணவு ஆ, எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. வெறுப்பு. அந்த உணவு மேல ஒரு வெறுப்பு பாருங்க, வார்த்தை மேல ஒரு வெறுப்பு. அது அற்புதமான மன்னா தேவனுடைய வார்த்தை. எதை சொன்னாலும் வசனத்தை நம்பு, ஆலயத்துக்கு வாங்க, வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் தம்முடைய வார்த்தையில விடுதலை தருவார். இது எப்படி நாளாக நாளாக என்ன ஆகுதான்? வெறுப்பா மாறிடுது. எங்களுக்கு பணம் வேணும், எங்களுக்கு ஒரு காரியம் வேணும், எங்களுக்கு இந்த காரியம் நடந்தா போகணும், எங்களுக்கு இந்த பொருள் வாங்கணும். பாருங்க, இந்த விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் நன்மையாக மாறும், அந்த வார்த்தை மாம்சமாகும், அந்த வார்த்தை ஒரு நன்மையாக மாறும் என்பது காலப்போக்கில் என்ன ஆயிடுது? மறைஞ்சிருது. அவங்களுக்கு என்னது? எகிப்துடைய வெங்காயம் பூண்டு பெருசா தெரியுது. அவங்க நினைக்கிறையா, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய பிள்ளை, ஒருபோதும் நம்ம விட்டு வந்த எகிப்தை எல்லாரும் ஏதாவது ஒரு எகிப்திலிருந்து தான் கர்த்தர் நம்ம என்னையும் உங்களை மீட்டு பார்ப்பாருங்க. ஒருபோதும் இந்த கானானை நோக்கி போகக்கூடிய பாதை, கானானின் மேன்மை, இந்த பாதையில் தேவன் எனக்கு உங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள், அடையாளங்கள், இதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அற்பமாக நினச்சிடாத. ஹல்லேலூயா. அற்பமாக நினச்சி அற்பமாக பேசிடாத. இதை நீங்கள் கனப்படுத்து. அதனால்தான் சங்கீதம் 103 தாவீது அழகாய் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் அநேக தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் எதிர்பார்த்து ஏமாந்திருக்கிற ஒரு காரியம். இப்பெல்லாம் எதிர்பார்க்கதே இல்லைங்க. எதிர்பார்த்து ஏமாற காரியம். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பயபக்தியும் அவங்களுடைய பரிதவமான கெஞ்சுதலும், அவங்கள அந்த காரியத்துக்கு இப்படி ஆச்சு பாஸ்டர், இப்படி ஆச்சு நடந்தா அந்த தவிப்பும், காரியத்துக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மிதப்பும், மிதமிஞ்சின அசட்டை பண்ணுறதும் பார்த்துருக்கேன். எனக்கே வேதனையாக இருக்கும். நான் கர்த்தருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏன்னா நான் காரியம் செஞ்சவன் இல்லை, காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். காரியம் செஞ்சது யாரு? கர்த்தர். அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். எல்லாம் சாதாரண நடந்த மாதிரி, எல்லாம் தானே நடந்த மாதிரி, எல்லாம் அவங்க திறமையில் நடந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவ்வளோ பரிதவிப்பு, அவ்வளோ பதபதைப்பு, அவ்வளோ எங்கள் தமிழை இயலாமை ஒத்துக்கொள்ளுறது, அவ்வளோ தூரம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறது. ஆனால் காரியத்துக்கு பின்னாடி பார்க்கும்போது அதெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த ஜனங்கள் அதை தான் செஞ்சாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த மண்ணை எப்படி காணப்பட்டுதான்? அற்பமாய். அவங்க எகிப்தை விரும்புகிறாங்க. எகிப்தின் வேலையை விரும்பினானா? ஆண்டவர் வேலையிலேருந்து விடுவிச்சாரு. நீங்கள் 14 யாத்திராம் 14:12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராம் 14:12, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? அடப்பாவி, அவன் புத்தி பாருங்க. என்ன செய்யணுமா? காலையில் எழுந்திரிக்கணும், வேலை செய்யணும், காலையில் எழுந்திரிக்கணும், வேலை செய்யணும். அவன் என்ன தருவான்? மீன் தருவான், வெங்காயம் தருவான், வெள்ளைப்பூண்டு தருவான், கிரையும் இல்லாமல். டெய்லியும் ஒரு 1/2 கிலோ மீன் கொடுத்துருவான், பார்வன் கொடுத்துருவான், கிரையும் இல்லாமல் இதெல்லாம் தருவான். வேலை செய்ய சும்மா விட்டுரும். எங்களுக்கு அவன் விடுதலை விருப்பம் இல்லை பாருங்க. இதான் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. அடிமைத்தன வாழ்க்கை. பணம் பொருள், பணம் பொருள். அதான் எதை சொல்லுது? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுறது எவ்வளவு பரிதாபம். சம்பாதிக்கணையா, வேலைக்கு போனியா, சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொருள் வாங்கணும், கல்யாணம் எடுக்கணும், வீட்டை கட்டணும். இதே தான் ஒரு லோனி உலகம் உலகம் உலகம். அது பாருங்க, அது கோழி மாதிரி கொத்தி மண்ணை கொத்தி, குப்பையை கொத்தி, அங்கே கலர் இங்கே கலர், எதாவது இருக்குமா? அதே ஒரு வீட்லேருந்து போட்ட குப்பை, அதுலேயும் தான் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு ஹையர் தாட்ஸே இருக்காது. பரத்தையே பார்க்காது பாருங்க, விண்ணையே பார்க்காது. என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் விண்ணை பார்க்கும். இவ்வளோ ஆசீர்வாதங்கள், இவ்வளோ நட்சத்திரங்களாக இருக்கா உலகத்தில். நீ தான் மண்ணை தான் பார்த்துருக்க, விண்ணையே பார்க்கலையே உன் கண்ணு. மண்ணுக்குள்ளே என்ன இருக்குது? மண்ணுக்குள்ளே இருக்கிற புழு, மண்ணுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டு, வேஸ்ட்டு, குப்பை, இதையே தான் கிளறி சாப்பிட்டோம். இப்படி மாறிடக்கூடாது. கர்த்தர் என்னையும் உங்களையும் அப்படி வைக்கலை. வேலை செய்யும்படி எங்களை சும்மா விட்டுருன்னு சொன்னுங்களே. அப்போ என்ன அர்த்தம்? தேவனை ஆராதிக்க விரும்பலை, தேவனுடைய விடுதலையை விரும்பலை, காணான விரும்பலை, யாரோ ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும்,
யாரோ ஒருத்தர் அடிமையாக இருக்கணும். காணால நீ அடிமை இல்லை, சுயாதீனம் உள்ளவன். எப்படிப்பட்டவன்? நீ கட்டாத வீடு அங்கே இருக்கு, நீ நிரப்பாத ஊற்றுகள் இருக்கு. கர்த்தர் உன்னை ராஜாவா வைக்க போறாரு. நீங்க அடிமையா இருக்க வேண்டியதில்லை. காணால நீ ஜெயமுள்ள ஒரு பாத்திரமா வாழலாம். ஒன்று மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, சில கேட்டகிரி அப்படிதான். வேலை வேலை வேலை. இந்த வேலையில மட்டும் அடிமையாகி பணத்தை சம்பாதிக்கிறதுல விருப்பம் முட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு அடிக்ஷன். அது என்னது? அது ஒரு அடிமைத்தனம். நம்மளை அடிமைப்படுத்த நம்ம தான் ஒரு சில காரியத்துக்கு நோன்னு சொல்லணும். இன்னைக்கு புதன்கிழமை சர்ச் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துடுவேன், இன்னைக்கு இந்த காரியம் நான் கர்த்தருக்கு ஒதுக்க போகிறேன், இந்த காரியம் ஒதுக்க போகிறேன். நீங்கள் தான் நேரங்களை ஒதுக்கி கொள்ளணும். ஒதுக்கி கொள்ளாமல் நேரம் உங்களை ஓவர் கம் பண்ணிச்சு அப்படின்னா, வேலை உங்களை ஓவர் கம் பண்ணிச்சு அப்படின்னா அது ஒரு அடிமைத்தனம். ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனம் வந்தால் தான் இந்த வார்த்தை வரும். என்ன வார்த்தை? சும்மா விட்டுறியா, சும்மா விட்டுரு, எங்களை போட்டு ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன். இந்த ஜனங்கள் தேவ மனுஷனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. மோசே என்ன சொன்னா? வாங்க நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம், வாங்க நம்ம கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரம் கட்ட போகிறோம், அங்கே போய் பாவங்களுக்கு பலி செலுத்த போகிறோம், பாவங்களுக்கு கர்த்தர் நம்மளை விட்டு விலக்குவார், கர்த்தர் நம்மளோடு பேசுவார். இதெல்லாம் அமேசிங்கான காரியம். பாருங்க, அவங்க சொல்கிறாங்க லூஸ், பலி செலுத்த போகிறான், ஆசரிப்பு கூடத்தை கட்ட போகிறான், கானானுக்கு போவோம், நம்ம அங்கே சுதந்திரிச்சு வாழலாம். இதெல்லாம் எதுக்கே இதெல்லாம்? நாங்கள் வேலை செஞ்சால் அவன் நிம்மதியாக இருந்துருவோம். இப்படி விட்டுருங்களே. கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பணுமா? ஹல்லேலூயா. மேன்மையை விரும்பணும், உயர்வை விரும்பணும், எதிர்காலத்தை விரும்பணும். கர்த்தர் என்னையும் உங்களையும் அடிமைத்தனத்தில் வைக்க விரும்புறதில்லை. ஹல்லேலூயா. என்னை உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னை உங்களையும் ராஜாக்களாக ஆசாரிகளாக மாற்ற விரும்புகிறார். என்னை உங்களையும் மேன்மக்களாய் விரும்புகிறார், கணத்துக்குறிகளாக விரும்புகிறார். ஒரு சில குறுகின வட்டத்துக்குள்ளேயே ஒரு அடிமைத்தனம், அடிக்ஷன் லைஃபுக்குள்ளேயே ஒரு சில படிப்புங்கிற அடிமைக்குள்ளே போயிடும். ஒரு சிலர் பார்க்கும்போது வேலைங்கிற அடிமைத்தனம், ஒரு சிலர் பிஸ்னஸுங்கிற அடிமைத்தனம், ஒரு சிலர் பார்க்கும்போது குடும்பங்கிற அடிமைத்தனம். இப்படி சில அடிக்ஷன் பார்க்கும்போது நம்மளை அதுலேருந்து வெளிப்பட பண்ண முடியாதபடி காணப்பட்டுரும். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் காணப்பட்டு அவங்க சொல்கிறாங்க, எங்களை சும்மா விட்டுரும். ஹல்லேலூயா. அந்த வேலை மேலே அவ்வளோ ஒரு ஈகர் பாருங்க. சொல்லுவாங்க, ஒரு சகோதரன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், கிறிஸ்துவர் தான் இருப்பாங்க, கிறிஸ்துவர் தான். ஆக்சுவலாக அவர் ரிட்டையர்ட் ஆகி பல வருஷம் ஆச்சு. அவர் தான் உள்ளே இருந்தார். அப்புறம் எல்லாம் பாட்டு வந்த பின்னாடி, பிரதர் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அதான் 38 வருஷம் இதே ஆஃபீஸ் இதே வேலை செஞ்சாச்சா, வீட்டில் இப்போ பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 பக்கம் பென்ஷன் வருது, கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பக்கம் ரிட்டையர்மெண்ட் வந்துச்சு, எல்லாம் செட்டில்டு. ஆனால் பாருங்கள், எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. எனக்கு ஆஃபீஸ் அந்த சேரு அவங்ககிட்ட பேசிட்டு, அதனால் வந்துட்டு சாயங்காலம் ஆஃபீஸ் முடித்தோடனே இவர் போக மாட்டார், அவங்க பூட்டிடுவாங்க போயான்னு சொல்லி. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறேன். கிறிஸ்துவ குடும்பம் தான், ஒரு கிறிஸ்தவர் தான். வேதம் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும்னாச்சும் ஒரு அதிகாரம் அரை அதிகாரம் வாசிக்க முடியல, நேரம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ நாள் முழுசும் லீவு தானே. ஆனாலும் பாருங்கள், அவர் அதே எதாயிட்டாரு, அடிக்ஷன். நான் போய் ஹெல்ப் பண்ணி தரப்போகிறேன். சில சந்தேகங்கள் என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா சேலரி தராங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் தரதில்லை, சும்மா ஒரு விருப்பங்க, வீட்டில் சும்மா இருக்க முடியறதில்ல. இப்படி நிறைய கேஸ் இருக்குது. அதில் ஒருத்தர் பார்த்தாச்சுன்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸு, பஞ்சு வைக்காமல் உள்ளே போக முடியாது. அவர் என்ன செய்வாராம், ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி அந்த ஆஃபீஸுக்கு வெளியே இருக்கிற டீ கடையில் வந்து உட்காந்துக்காரன். சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது பார்த்து பேசிட்டு அப்புறம் 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு வருவார். இது பாருங்கள், ஏன்னா அவங்கெல்லாம் எதில் ஆகிட்டாங்க? அடிக்ஷன், வேலையில் அடிமை, வேலையில் அடிமை. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி எந்த விதமான அடிமைத்தனமான முன்னிலைமைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? ரிமெம்பர் பண்ணி அதை மேன்மை பாராட்ட. நம்முடைய சுபாவங்களில், நம்ம வாழ்ந்த பழைய வாழ்க்கையில், ஒரு காலத்தில் இந்த ஊரில் எப்படி இருந்ததுமா ரவுடியாக இருந்தால் என்ன கேட்டால் எல்லாம் ஒரே நடுங்கும், அதில் ஒரு பெருமை பாருங்க. அதில் மறந்துடு. மற்றவன் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. மற்றவன் சொல்லலாம், நம்ம சொல்லி அதில் பெருமை பாராட்டக்கூடாது. பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 4:3-4
அவர் சொல்லும்போது அந்த பழைய வாழ்க்கை எவ்வளோ கேவலமாக சொல்கிறாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அநீசி தான் நமக்குள்ளே காணப்படும். 1 பேதுரு 4:3-4 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். அருவருப்புங்கிறாரு, அதை அவர் நேசிக்கல. இப்படி இருந்தா தெரியுமா, அந்த சொல்றதுலயே அவனுடைய அடிக்ஷன் தெரியும், விருப்பம் தெரியும். ஆனா பேதுரு சொல்லும்போது ஐயோ அருவருப்பா இருந்தமே, அப்படியெல்லாம் வாழ்ந்து துன்மார்க்க ஜீவியமா பண்ணணுமே, அதை அருவருக்கிறார் பாருங்க. எபேசியர் 2:1-4 வாசிக்கும் போது, வேதத்தில் கோபாக்கனின் பிள்ளையா வாழ்ந்தமே, அவங்களாம் அதை அருவருக்கிறாங்க. அவங்களாம் அந்த முந்தின வாழ்க்கையை விரும்பல. கலாத்தியர் 4:9 வாசிக்கும் போது, கலாத்தியர் 4:9, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானது பலன் இல்லாத, ஒரு பிரயோஜனம் இல்லை, வெறுமை. அவ்வழிபாடுகள் நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி கேட்கிறார் பாருங்க. 16 வரைக்கும் போட்டிருக்கு, 16வது வசனம் வரைக்கும் போட்டிருக்காருல்ல. கேட்கிறாரு, ஏன் இப்படி விரும்புறீங்க? பலனற்றது. எப்படிப்பட்டதா? 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி, என்னென்ன தராதா? பலன் இல்லாதது, பிரயோஜனம் இல்லாதது. 2வது வெறுமையானது. அதுல ஒண்ணு இல்லை. எவ்வளோ தூரம் நடக்கிறாங்க, எவ்வளோ தூரம் காரியம் செய்யறாங்க, என்னென்னமோ காரியம் சொல்றாங்க. வேதம் சொல்லுது அது எப்படிப்பட்டதா? பலன் இல்லாதியா. ஆனா நம்முடைய ஆண்டவர் தேவனை தேடலுக்கு பலன் உண்டு என்று அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுதலுக்கு லட்ச ஜனங்கள் பலன் இல்லாம நடக்கிறாங்க, பலன் இல்லாம எங்கெங்கயோ போறாங்க பாருங்க. அந்த பலன் இல்லாத அடிமைத்தனங்களுக்கு திரும்புறதுக்கு நீங்கள் என்ன செய்யுது? விரும்புகிறது எப்படி? 2 பேதுரு 2:20-22. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு அது எப்படிப்பட்ட பண்ணியா? கழுவப்பட்ட பண்ணி. ஆமீன். கழுவப்பட்ட பண்ணி அழகா இருக்கும். ஆனா மனசுல அந்த பண்ணிக்கு எது மேல விருப்பம்? சேத்து மேல விருப்பம். நீ கழுவப்பட்டுட்ட, நீ ஞானஸ்நானம் பெற்ற, நீ அபிஷேகம் பெற்ற, திருச்சபையில் இருக்கிற. இந்த பண்ணி என்னவா மாறிடணும்? ஆனா மாறிடணும். ஆனா புத்தி போக மாட்டேங்குது பாருங்க. நீ கழுவப்பட்டாச்சு என்கிற உணர்வு இல்லாம மனசு பார்த்தா சேருல பொறலாமா, சாக்கடையில குதிக்கலாமா, சூப்பரா இருக்குமே. ஆனா எங்க இருக்குது? இது ஆலயத்துல தான் இருக்கு. ஆனா சிந்தை எங்க இருக்குது? சாக்கடையில. வேதம் சொல்லுது, நாயே பண்ணியே நீ மீண்டும் சாக்கடைக்குள்ள போனா கக்கினத தின்னவும் சம்பவித்தது. கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில அந்த எகிப்தின் வாழ்க்கை மேல இஸ்ரேல் ஜனங்கள் கொண்ட அந்த நினைவு கூறுதல் நமக்குள் காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதை விட்டுறணுமா? அதுல வெறுமை, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அதுல எந்த பலனும் இல்லை என்பது தேவனுடைய பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளணும். இந்த பாதையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை நம்ம நன்றியுள்ள இருதயத்தோட அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. என்ன வாழ வச்சிரப்பா, குடும்பமா வாழ்ந்திருக்க பண்ணிரே, தேவன் தான் என்ன மதிப்புள்ள பாத்திரமா மாற பண்ணிரே, ஒரு நீதிமான மாற்றினரே, ஒரு பரிசுத்தவான மாற்றினரே, எங்களை மேன்மைப்படுத்தினரே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிரிகளை என்ன செய்யணும்? தேவனுடைய செயலை நம்ம கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். அநீதியுள்ள காரியத்தின் மேலே, அநீதியுள்ள வாழ்க்கை மேலே, எகிப்தின் பாவங்கள் மேலே, எகிப்தின் வாழ்க்கை மேலே விருப்பம் காணப்படக்கூடாது. விருப்பம் ரொம்ப ஆபத்து. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, கசப்பான வேர், சின்ன வேறு முளை தெலும்பி என்ன செஞ்சிருமா? வளர்ந்து கலகம் உண்டாகி. சின்ன வேறு உடனே அதை எடுத்துடணும்.
அது மேலே எனக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பங்களை உடனே எடுத்துடணும். தேவனுடைய செயல்களை மறக்க செய்யக்கூடிய காரியங்க பாருங்க. தேவனுடைய கிரியைகளை நான் மறக்க செய்யக்கூடிய நினைவு கூறுதல். நினைவு கூறுதல் ரொம்ப எதை நினைவு கூறணும்? சங்கீதம் 77:10 போட்டிருக்கு. எதை நினைவு கூறணும்? தேவனுடைய செயலை நினைவு கூறணும். ஹல்லேலூயா. தேவனுடைய செயலை நான் நினைவு கூறாட்டி என்னுடைய முந்தின வாழ்க்கையை நினைவு கூறுவேன். ஹல்லேலூயா. முந்தினதை நினைவு கூறாத, பூர்வமானதை சிந்திக்காத என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது இழந்து போன முந்தின வாழ்க்கை. கர்த்தர் ஏன் நினைக்க வேண்டாம்னு சொல்றாரு? கர்த்தர் என்னத்தை தராரா? புதிய காரியத்தை செய்வாரு. இருக்கிற மாடு பெருகும், அது 2வது விஷயம். மாடே இல்லாம இருந்த அளவை காட்டிலும் கூட வரும். அது எப்படி ஆயிடுச்சு? இது கர்த்தராலே ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. உனக்கு வேண்டியது மாடா, உனக்கு வேண்டியது கோல்டா, கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அந்த தங்க காசும் அந்த தங்க நகைகளும் பார்க்கும்போது அவன் வீட்டில் இல்லாத ஒரு மாட்டு மந்தையை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆனபடினால நீ இழந்து போன, சென்று போன நாட்களின் சீரை நினச்சி வருத்தப்படாத. ஒருபோதும் ஆண்டவர் அதை தரமாட்டார். ஆண்டவர் எதை தராரு? நற்சீரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தத்தின் நாட்களை நினைவு கூறார். வருத்தப்படுத்தின மனிதர்கள், வருத்தப்படுத்தின சம்பவங்கள், நீ வெட்கப்பட்ட, துரோகப்பட்ட, தள்ளப்பட்ட காரியத்தில் என்ன செஞ்சிரு? மறந்துரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மனாசைக்கள் வேணும். கர்த்தர் யோசேப்பு சொல்றான், கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மறக்க பண்ணணும். சில காரியங்களை மறக்க பண்ணும், சில சம்பவத்தை மறக்க பண்ணும், சில நபர்களை மறக்க பண்ணு. நீ மறந்தா தான் யோசேப்பு போல சொல்லுவீங்க, நீங்க இல்லைங்க, கர்த்தர் தான். அவங்களே வந்து சொன்னாலாம், செஞ்சதை உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் செஞ்ச துரோகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இல்லைப்பா, கர்த்தர் தான் இப்படி என்னை உயர்த்தும்படி இதெல்லாம் அனுமதிச்சாரு. உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? எப்போ சொல்ல முடியும்னா நம்ம மறந்தால் தான் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஒருபோதும் எகிப்தின் வாழ்க்கையை என்ன செய்யாத, விரும்பாத. அந்த விருப்பம் மனசில் இருக்கிறது ரொம்ப ஆபத்து. பிலேயாமுக்குள்ள என்ன இருந்துச்சா? அநீதியின் கூலியின் மேலே ஒரு விருப்பம் இருந்துச்சு. பேதுருல சொல்லியிருக்கு, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அநீதியின் கூலியை விரும்பினான். மனசில் அந்த விருப்பம் என்கிற வேறு விதையனை விட்டுட்ட அப்படின்னா அது வளர்ந்து 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 உன் வாழ்க்கையில் ஒரு அழிவை உண்டாக்கிடும். விருப்பம் பாருங்க, சின்ன விருப்பம், முந்தினது பழைய ஃப்ரெண்ட்ஷிப் மேலே விருப்பம், பழைய குடிகார ஃப்ரெண்ட்ஷிப், பழைய கேர்ள் ஃப்ரெண்டு, பழைய பாய் ஃப்ரெண்டு, ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? விரும்பாத. அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சது. வந்த பின்னாடி இவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லை. அந்த காரியத்தை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? விலகி போயிடணும். ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது. என்ன பண்ணியது? அழகா போட்டிருக்கு. என்ன பண்ணியது? கழுவப்பட்ட பன்னிகள். ஹல்லேலூயா. கழுவப்பட்ட பன்னி ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது? மீண்டும் சாக்கடைக்குள்ள போயிடக்கூடாது. கர்த்தர் நம்மை நம்பி கழுவி எங்கே வச்சிருக்கார்? சபையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோட நாம் மகிமைப்படுவதாக. எழுதிக்கலாமா? எழுதிக்கலாமா? தெய்வம் தாமே இந்த சைடு இங்கே தெய்வம் தாமே இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளில் முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதை புதிய காரியத்தை செய்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி பரிசுத்த ஆவியானவர் அநேக சத்தியங்களை நமக்கு இதன் மூலமாக கற்றுத்தரும்படி நம்முடைய வாழ்க்கையில் காண